Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான தாளிப்பு வடகம் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தாளிப்பு வடகம்னு சொல்லலாம், வெங்காய வடகம்னு சொல்லலாம். அந்த வடகம் பயன்படுத்தி ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரசம் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துர்க்கேன். அந்த புளி கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி அதில இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க போறோம். பாருங்க நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதோட தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ புளியும் தக்காளியும் சேர்த்த கரைசல் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வடகம் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட புளி சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வடகம் இந்த சைஸில் இருக்க வடகத்தில் பாதி வடகம் போட்டோம் அப்படின்னா போதும். வடகம் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா கசப்பாக இருக்கும், டேஸ்ட் மாறிடும். இப்போ பாருங்கள் பாதி வடகம் இருந்தால் போதும். அதை நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வடகம் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடகம் இருந்துட்டாலே நமக்கு ரசம் வைக்கிற வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா சீரகம், மிளகு, பூண்டு இது எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை. கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வடகத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வடகம் வந்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கணும். அப்போ தான் ரசத்தில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய், நான் 3 மிளகாய் சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுனாலும் தண்ணிக்கு பதிலாக அதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு புளிப்பு, உப்பு இது ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எப்போவும் நம்ம ரசத்தை இறக்கும் இல்லையா, நுரக்கட்டி வரும்போது அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இந்த தாளிப்பு வடகத்தில் பயன்படுத்தி வைக்கிற ரசம் பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் பருப்பு தண்ணி கலந்து வைக்கிறோம் அப்படின்னா 1 நாள் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். பருப்பு தண்ணி கலக்காமல் வைக்கிறோம் அப்படின்னா 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள்லாம் பார்க்கும்போது புளிக்குழம்பு டேஸ்ட் அதில் சூப்பராக வரும். பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீரண சக்தியை அதிகப்படுத்துங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.